நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நம் ஆண்டவர் இயேசு கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட விழா என்று ஒன்றை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரின் பாதத்தில் தன்னை ஒருவர் அர்ப்பணித்தல் எதற்காக நடக்க வேண்டும் என்று சொன்னால், இதோ மனிதர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயம் மரண பயம். அழிந்து விடுவோமோ, இல்லாமல் போய் விடுவோமோ, செத்து போய் விடுவோமோ என்கின்ற பயம்தான் மிகப்பெரிய பயம். அந்த பயத்தின் வெளிப்பாடுதான் சின்ன சின்ன பயங்கள் எல்லாம். குறிப்பாக ஒருவருக்கு பசி வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு குழந்தை அது அழுகிறது. எதனால் அழுகிறது என்றால் பசிக்கிறது, அதனால் அழுகிறது என்று சொல்லுகிறோம். பசித்தல் எதனால் அழுகையை தருகிறது என்றால், நான் சாப்பிடவில்லை என்றால் இறந்து போய் விடுவேன். இது புத்தியில் இருக்காது, அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய மூளையின் பின்பகுதியிலே இந்த எண்ணம் ஆழமாக இருக்கிறது. இந்த உடம்பு என்பது சொகுசாய் எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த கொடுக்கப்படுவது நின்று விட்டது என்று சொன்னால் இறந்து போய் விடுவோம் என்கின்ற ஒரு பயம். பிரியமானவர்களே, அதுபோல எல்லா விதமான பயங்களும் அப்படித்தான். நீங்கள் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறீர்கள், உங்களிடமிருந்து புடுங்கிக் கொள்ளுகிறார்கள். அது இடமாகவோ, நகையாகவோ, பொருளாகவோ, பணமாகவோ, உணவாகவோ, அல்லது உங்களுக்கு சொந்தமான ஏதோ ஒன்றாகவோ, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெருமை, புகழ், எல்லாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏன் கிடைக்க வேண்டும்? அது கிடைத்தால் நான் வாழ்வேன், அது எனக்கு வந்தால் நான் உயர்வேன், அது என்னிடம் இருந்தால் என் வாழ்வு அழியாது. இதுதான் நம்முடைய புத்தி நமக்கு சொல்லிக் கொண்டே இருப்பது. எனவே இழந்து விடாதே, விட்டு விடாதே, சும்மா இருக்காதே, அதை பிடி, அதை தேடு, அதை புடுங்கிக் கொள், உனக்குரியது, அப்போதுதான் நீ வாழ்வாய். இதுதான் அடிப்படையான ஒரு சித்தாந்தம் அல்லது தத்துவம். பிரியமானவர்களே, அப்படி ஒருவர் நம்மை ஏமாற்றி ஏதாவது புடுங்கிக் கொண்டாலோ, அல்லது சண்டையிட்டு நாம் தோற்று போனாலோ, நாம் அழுவதற்கு காரணம் வேறொன்றும் அல்ல. அது நமக்கு வலிப்பதற்கு காரணம் வேறொன்றும் அல்ல, மரண பயம். எனவேதான் மெய்ஞானம் என்று சொல்லப்படுகிற ஆன்மீகம் மரண பயத்தை கடத்தல் என்று சொல்லுகிறார். எனவே மரண பயத்தை கடத்தல் என்றால் என்றைக்கோ நடக்க போகிற ஒரு சின்ன ஒரு நொடி மரணத்திற்காக நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. அந்த மரணம் பல்வேறு விதங்களிலே, பல்வேறு காரியங்களிலே சின்ன சின்னதாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி வெளிப்படுகிறதிலெல்லாம் இந்த மரணத்தின் பயம்தான் பிரதிபலிக்கிறது, கண்ணாடியாய் பிரதிபலிக்கிறது. அப்போ கண்ணாடியில் விழுகிற பின்பத்தை உடைப்பதால் ஒன்றும் புண்ணியம் இல்லை. மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பின்பம் வந்து கொண்டே இருக்கும் என்பது போல மீண்டும் மீண்டும் ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கும். அது ஏதாவது ஒன்றில் வந்து கொண்டிருக்கும். எனவேதான் பாருங்கள், ஒரு வீட்டை கட்டிவிட்டால் பயம் போய்விடும் என்று நினைக்கிறோம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள், வீடு கட்டியவர்களுக்கு என்னது வந்திருக்கிறது? இந்த வீடு மட்டும் பத்தவில்லை, இந்த வீட்டிலே இன்னும் சில சொகுசு காரியங்கள் செய்ய வேண்டும், இன்னும் திருமணம் நடைபெற வேண்டும், இன்னும் குழந்தை பேரு வந்து சேர வேண்டும். ஒருவேளை குழந்தை பேரு இல்லை என்றால் என் வயதான காலத்திலே யார் என்னை கவனிப்பார்கள்? நான் தனித்து விடப்படுவேனோ? தனிமை என்பது பிரச்சனை அல்ல, தனித்திருந்தால் ஆபத்து நேரத்தில் அழிந்து போய் விடுவோமோ? எனவே எல்லா பயத்துக்குள்ளும், எல்லா தேடலுக்குள்ளும் இருக்கின்ற ஒரே ஒரு காரியம், மரணத்தை தாண்டுவது, ஜெயிப்பது எப்படி? பிரியமானவர்களே, இந்த 3 வாசகங்களும் நமக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லித் தருகின்றன. குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் சிமியோன் அவர் அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவரை கண்டுகொண்டேன், என் இயேசுவை கண்டுவிட்டேன், மீட்பளிக்கின்ற ஒளியை கையில் வைத்திருக்கிறேன், இனி எனக்கு பயமே இல்லை, ஏனெனில் எனக்கு மரணமே இல்லை என்று அவர் சொல்லவில்லை. இயேசுவை பார்த்த உடனே அவர் சொல்ற வசனம் என்ன? ஆண்டவரே, உம் அடியான் என்னை இப்போது அமைதியிலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே நிறைத்தருளும், ஏனெனில் என் கண்கள் மீட்பளிக்கும் ஒளியை கண்டு கொண்டன, ஆகவே என்னை இப்போது சாவுக்கு தயாராக இருக்கிறேன். பிரியமானவர்களே, மரணத்தை அழித்தல் என்பதல்ல, மரண பயத்தை அழித்தல் என்பது மரணத்தை தாண்டி வாழுகின்ற வாழ்வை உள்வாங்குதல். அது வரைக்கும் பாருங்க, அவருக்கு ஒரு அச்சம், ஒரு கலக்கம், ஒரு நிறைவடையாத தன்மை.
எனவே நிறைவடையாத உள்ளம்தான் பதட்டமான உள்ளம். அந்த பதட்டமான உள்ளம்தான் இப்படி தேடி தேடி தின்று தின்று அல்லது சேர்த்து சேர்த்து மனநோய் பிடித்த மனமாய் உள்ளமாய் மனநோய் பிடித்த வாழ்க்கையாய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாய் மாறிவிடும். எப்போது மனதிலே ஒரு அமைதி ஒரு சமாதானம் வருகிறதோ ஒரு நிம்மதி வந்து குடிகொள்ளுகிறதோ அப்போது நாம் அனைத்தையும் கடந்து விடுவோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் சீடர்களை பார்த்து, போங்கள், போய் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நுழைந்தவுடன் நீங்கள் சொல்ல வேண்டியது, இன்று இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாயிற்று, உங்களுக்கு சமாதானம். இந்த வீட்டில் இருப்பவர்கள் சமாதானத்தோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், அமைதி அடைந்திருங்கள், உள்ளத்தில் சாந்தம் பெற்றவர்களாய் இருங்கள். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த தீமையும் வராது, நான் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறேன். எனவே கடவுளை உணர்ந்த பொழுது, கடவுளை ஏற்றுக்கொண்ட பொழுது, கடவுளை உள்வாங்கிய பொழுது நமக்கு வரவேண்டிய நினைப்பு என்னவென்றால், எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஏனெனில் வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார், அவர் மரணத்தை அளித்தவர், எனக்கும் மரணம் இல்லை, என் வாழ்வு நிலை வாழ்வு. ஆகவே இந்த உலகத்தில் எது போனாலும் நான் கவலைப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, முதல் சொத்து, முதல் சம்பளம், முதல் பிள்ளை, முதலில் ஆசையாய் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு ஏன் அதை ஆசையாய் செய்கிறோம் என்றால் அதுதான் நமக்கு பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த திருவிழா சொல்லித் தருகிறது ஒரு உண்மை. நீ முதல் காரியத்தை, ஒரு ஆடோ மாடோ கோழியோ அப்படின்னா என்ன, அதுதான் என் சொத்து, அதுதான் என்னை வாழ வைக்க போகுது, அந்த காலத்துல அது ரொம்ப முக்கியம். அல்லது நான் வாங்குகிற முதல் மாச சம்பளம் எல்லாம் தான் எனக்கு உயிர். ஆனால் அதை நீ கடவுளுக்கு கொடுத்து விடு. அப்ப என்ன அர்த்தம்? நான் அல்ல என்னை பாதுகாப்பது, நான் அல்ல என்னை பராமரிப்பது, கடவுள் கொடுத்தார், கடவுள் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், கடவுள் என்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். எனவே இந்த முதல் காணிக்கையை, முதல் குழந்தையை முதற்கொண்டு யோசித்து பாருங்க. மற்ற பொருளாவது சரி போது. அதனால்தான் ஈசாக்கிற்கு அங்கே கட்டளை கொடுக்கப்படும், ஆபிரகாமுக்கு, நீ ஈசாக்கை பலியிட வேண்டும், முதல் குழந்தை எனக்கு கொடுத்துரு. ஆபிரகாம் தயாராக இருந்தார். 100 வயதில் கிடைத்தால் என்ன, உயிர் கொடுத்தவருக்கு இறந்த குழந்தையை உயிர்ப்பிக்க முடியாதா? இன்னும் 1000 குழந்தைகள் கொடுக்க முடியாதா? பிரியமானவர்களே, சரண்டர், அர்ப்பணித்த விழா என்பது சரண்டரிங் விழா என்று நாம் கொண்டாட முடியும். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய மனத்தை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய உடலை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய பெருமைகளை, நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரின் பாதத்தில் வைத்துவிட்டு, இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை, கடவுள் கொடுத்த சொத்து, கடவுள் கொடுத்த இந்த புகழ் மரியாதை அல்லது ஏனைய காரியங்கள், பணம், பட்டு, பகடா, குழந்தைகள் எல்லாம் கடவுளால் நடக்கிறது என்று நினைக்கிறவனுக்கு இந்த அன்சைட்டி, அதுதான் நிறைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கிறேன், இந்த வார்த்தையெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, அதெல்லாம் தாண்டிடுவோம். 2வது வாசகத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம். இதோ, சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை ஆண்டவர் இயேசு அழித்து விட்டார். எப்படி அழித்தார் தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தால் அடிமைப்பட்டு இருந்த நம்மை விடுவித்தார். பாருங்க, வாழ்நாள் முழுவதும் சாவின் அச்சத்தால் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதைத்தான் வாசகம் சொல்லிட்டு இதுவரை நாம் விளக்கமாக கேட்டோம். எப்படி இதை அளித்தார் என்றால், அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினராகிய ஊனுடல் கொண்டிருக்கிற நமக்கு துணை நின்றார். இயேசுவுக்கு ஒரு சாய்ஸ், அவருக்கு 2ம் இருக்கிறது. ஆன்ம நிறைவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஆவியானவர் நிறைந்திருக்கிறார். ஊனுடல் இருக்கிறது, அழிகின்ற இந்த உடல் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உடலை எடுத்தால் அழிந்து போவோம் என்று இயேசுவுக்கும் தெரியும். வானதூதர்களின் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்னா அழிவே கிடையாது என்பதும் தெரியும். ஆனால் ஏன் இந்த ஊனுடலை தேர்ந்து கொண்டார்? பிரியமானவர்களே, அழித்தலால் வாழ்தல், முள்ளை முள்ளால் எடுத்தல் என்று சொல்வார்கள். அதுபோல இதை ஒப்பு கொடுப்பதால், எனவேதான் இயேசு சொல்லுவார், எவன் ஒருவன் தன் வாழ்வை காத்துக்கொள்ள விரும்புகிறானோ அவன் இழந்து விடுகிறான். எவன் ஒருவன் இழந்து விடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறானோ, தன்னை இறைவனின் பாதத்தில் சரணாகதி செய்கிறானோ, எந்த விதை மண்ணில் விழுந்து மடிகிறதோ அந்த விதை 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும். எந்த விதை அப்படி விடுவதற்கு, அழிவதற்கு தயாராக இல்லையோ அது கடைசியில் அழிந்து போய்விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவே வாழ்வு என்பது நிலை வாழ்வு. இந்த உடலில் இருக்கிற வாழ்வு மட்டுமல்ல, நம்முடைய இருத்தல் என்பது கடவுளோடு இருத்தல். கடவுளை விட்டு விட்டு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் சாவு.
கடவுளை விட்டு விட்டு மூச்சு இருக்கலாம், உடம்புல உயிர் இருக்கலாம். ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்களா, என்னங்க இப்படி இருக்கிறீங்க, ஏதோ நடைபணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணம் எப்படியா வாழும்னா, அதான் நிம்மதி இல்ல, நிறைவு இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு உறவு இல்ல, இறைமை இல்ல, மனதுக்குள் இருக்க வேண்டிய அந்த உயர்ந்த தன்மைகள் இல்லைன்னா நமக்குள் ஒரு வகையான அந்த லோ என்று சொல்லப்படுகிற தாழ்நிலை வந்துவிடும். பிரியமானவர்களே, எனவே லிவ் இன் ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார்கள், லிவ் இன் பீக் என்று சொல்லுகிறார்கள், லிவ் வித் எனர்ஜி என்று சொல்லுகிறார்கள். இது அனைத்துமே ஆண்டவர் சொல்வது. அது எத்துணை நாள் என்பதல்ல, எப்படிப்பட்ட தன்மை என்பதல்ல, இறைவனோடு இருத்தல். எனவே நமக்கு இன்னைக்கு இந்த திருவிழா சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் அல்ல, கடவுளின் உடைமை. எனக்கு இருப்பது என் பதவியோ, பட்டமோ, படிப்போ, சொத்தோ, குழந்தைகளோ, கணவனோ, மனைவியோ, இந்த அழகோ, இந்த பலமோ, அல்லது என்னென்ன இருக்கோ, நீங்க எல்லாத்தையும் போய் ஒரு லிஸ்ட் எடுங்க, அத்தனையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். அப்ப நீ எதுக்குப்பா இருக்கிற? கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக இருக்கிறேன். ஆழமாய் தியானிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.